அனைவருக்கும் வணக்கங்க. இது பாருங்க, பிரிஞ்சி இலை அப்படின்னு சொல்லுவாங்க, ஆல் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் ஆல் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரே ஒரு இலையை பறித்து நம்ம இப்படி முகர்ந்து பார்த்தா அத்தனை இப்போ கிராம்பு, ஏலக்காய், பட்டை, சோம்பு அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதனுடைய அத்தனை வாசனையும் இந்த ஒரு இலையில் கிடைக்குங்க. இப்போ நம்ம பிரிஞ்சி குருமாலாம் செய்யும்போது இதை நம்ம ஒரு இலை போட்டு தாளிச்சிக்கலாங்க. இப்போ இது இந்த கன்னியாகுமரி, கேரளா, நாகர்கோவில் அங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ங்க. எல்லார் வீட்லேயும் இது வளர்ப்பாங்க. பிரிஞ்சி இலைக்கு பதிலாக இதை தாங்க ஒன்றை போட்டு அவங்க தாளிப்பாங்க. சென்னையிலலாம் இது விளையுதா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. இது நல்லாவே வருதுங்க. இது பாருங்கள், எங்கள் வீட்டில் ஒரு 3 வருஷமாக இருக்குது. நாங்கள் சமையலுக்கு இது ஒரு இலையை கூட யூஸ் பண்ணிப்போங்க. இயற்கையாக நம்ம வீட்டில் விளையிறதுங்க. அவ்வளோ ஒரு வாசனை, தாளித்தா இந்த தெருவே அந்த வாசனை இருக்குங்க. அனைவருக்கும் மிக்க நன்றி.